Nemathi Property Management. Contact 7667008999. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில திமுக மற்றும் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலை வந்து உறுதி பண்ணிட்டாங்க. அந்த அடிப்படையில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் பட்டியல் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் டைரக்டா இவங்கெல்லாம் போட்டி போட போறாங்க அப்படிங்கறத குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். திமுக, அதிமுக மற்றும் பாஜக இந்த மூன்று பேருமே ஒரே இடத்துல எங்கெங்கெல்லாம் போட்டி போட போறாங்க, அதாவது உதயசூரியன் சின்னம், இரட்டை இலை வெர்சஸ் தாமரை அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த தொகுதியில் இருக்க போகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அந்த அடிப்படையில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வடசென்னை தொகுதியை சொல்லணும். வடசென்னை தொகுதியில் திமுக சார்பாக ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் திரு டாக்டர் கலாநிதி வீராசாமி வந்து போட்டியிடுகிறார். அதே போல அஇஅதிமுக சார்பாக ராயபுரம் மனோ அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. மேலும் பாஜக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே திரு வழக்கறிஞர் பால் கனகராஜ் வந்து போட்டியிட தகவல் கொடுத்துருக்காங்க. எனவே இந்த இடத்துல திமுக, அதிமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு 3 இடங்களா வந்து இருக்கிறது. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா தென்சென்னையும் சொல்லி ஆகணும். தென்சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சிட்டிங் எம்பி அவங்க தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் போட்டியிடுறாங்க. அதே போல அதிமுக சார்பாக திரு ஜெயக்குமார் அவருடைய மகனான ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். அதே போல பாஜக சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் வந்து போட்டியிடுறாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே இருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் திமுக சார்பாக சிட்டிங் எம்பி CN அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அதே போல அஇஅதிமுக சார்பாக கலிய பெருமாள் போட்டியிடுகிறார். பாஜக சார்பாக ஊடக விவாதங்கள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக திகழக்கூடிய திரு அஸ்வத்தாமன் வந்து போட்டியிடுகிறார் திருவண்ணாமலையில். இதற்கு அடுத்தபடியாக நீலகிரியிலேயும் வந்து 3 பேரும் போட்டி போடுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு ராசா அவர்கள் சிட்டிங் எம்பி அவர் அங்கே இருக்கிறாரு நீலகிரியில். அதே போல அஇஅதிமுக சார்பாக முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்களுடைய மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவர் நீலகிரியில் போட்டியிடுறார் அதிமுக சார்பா. இந்த பக்கம் பிஜேபி சார்பாக முன்னாள் பாஜக தலைவர் திரு எல் முருகன் வந்து போட்டியிடுகிறார். அதே போல கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. காரணம், அந்த தொகுதியில் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே டைரக்டா போட்டி போடுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. எனவே திமுக சார்பாக அங்கே யாரு போட்டியிட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே மக்கள் நீதி மையத்திலிருந்து அங்கே போன டாக்டர் மகேந்திரனுக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ட நேரத்தில் அஇஅதிமுகவிலிருந்து திமுகவில் சமீபத்தில் சேர்ந்த திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திமுக சார்பாக. அதிமுக சார்பாக யார் போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன். இவரும் ரொம்ப பாரம்பரியமிக்க கட்சி பின்னணியிலிருந்து வந்த ஒரு நபராக திகழ்கிறார். எனவே சிங்கை ராமச்சந்திரனும் இங்கே போட்டியிடுகிறார் அஇஅதிமுக சார்பாக. பாஜக சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார். அதே போல வேலூர் தொகுதி எடுத்துக்கொள்ளலாம். வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் சார்பாக திரு ஏசி சண்முகம் போட்டியிட்டாலுமே கூட அவர் போட்டியிட போற சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம் தான். எனவே அவர் வந்து பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். திமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன், அமைச்சர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் மீண்டும் போட்டியிடுகிறார். அஇஅதிமுகவின் சார்பாக பசுபதி அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். இதற்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஈஸ்வரசாமி அப்படிங்கிற நபர் போட்டியிடுகிறார். அஇஅதிமுக சார்பாக கார்த்திக் அப்புசாமி போட்டியிடுகிறார். பாஜகவின் சார்பாக வசந்தராஜன் அப்படிங்கிற நபர் போட்டியிடுகிறார். இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் வந்து இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே கூட பாஜக கூட்டணியில் அவரும் நிற்க போகிற சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை சின்னம் தான். எனவே பெரம்பலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னம் சார்பாக நிற்கக்கூடியவர் திரு பாரிவேந்தர் அவர்கள். அதே போல திமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்களுடைய மகனான திரு அருண் நேரு அவர்கள் அங்கே நேரடியாக போட்டியிடுகிறார். அஇஅதிமுக சார்பாக சந்திரமோகன் அப்படிங்கிறவர் போட்டியிடுகிறார். இப்போ நான் சொல்லியிருக்கிற ஒட்டுமொத்தமாக தொகுதிகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள். இந்த 8 தொகுதிகளில் தான் திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு 3 பேருமே நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது உதயசூரியன், இரட்டை இலை மற்றும் தாமரை அப்படின்னு. ஸோ 40 தொகுதிகளில் நம்ம தமிழ்நாடு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் இவங்க 3 பேர் நேரடியாக போட்டிடுறாங்க. இதில் திமுக மற்றும் பாஜக அப்படின்னு 2 பேரை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக ஒரு 11 தொகுதி வருது. மீண்டும் நான் அதை சொல்கிறேன். கலாநிதி வீராசாமி வெர்சஸ் பால் கனகராஜ், தயாநிதி மாறன் வெர்சஸ் வினோஜ் பி செல்வம். ஏன்னா இது வந்து மத்திய சென்னையில் வரும். மத்திய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக போட்டியிடலை. அதனுடைய கூட்டணி கட்சியாக திகழக்கூடிய தேமுதிக சார்பாக தான் ஒரு நபர் போட்டியிடுறாங்க. எனவே அதில் வந்து அதிமுக வராது. ஸோ திமுக வர்சஸ் பிஜேபின்றதை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கலாநிதி வர்சஸ் பால் கனகராஜ் வடசென்னை,
தமிழச்சி வெர்சஸ் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை, தயாநிதி மாறன் வெர்சஸ் வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னை, சிஎன் அண்ணாதுரை வெர்சஸ் அஸ்வத்தாமன் திருவண்ணாமலை, ஆர் ராசா வெர்சஸ் எல் முருகன் நீலகிரி, கணபதி ராஜ்குமார் வெர்சஸ் அண்ணாமலை கோயம்புத்தூர், முரசொலி வெர்சஸ் கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூர். முரசொலி அப்படிங்கிறவர் திமுக சார்பாக போட்டியிடுகிறார், கருப்பு முருகானந்தம் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார் தஞ்சாவூர் தொகுதியில். தென்காசி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் போட்டியிடுறாங்க. அவர் யார் எதிர்த்து போட்டிடுவார்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தாமரை சின்னத்தில் தென்காசி தொகுதியில் திரு ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார். எனவே திமுக அதாவது உதயசூரியன் வெர்சஸ் தாமரை அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா ராணி ஸ்ரீகுமார் வெர்சஸ் ஜான் பாண்டியன் வருது. மேலும் வேலூர் தொகுதியின் சார்பாக திமுகவிலிருந்து கதிரானந்த் வெர்சஸ் ஏசி சண்முகம் போட்டியிடுகிறார்கள் பாஜகவிலிருந்து. பொள்ளாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரசாமி திமுகவிலிருந்து போட்டியிடுகிறார், அதே போல பாஜகவிலிருந்து வசந்தராஜன் போட்டியிடுகிறார். மேலும் பெரம்பலூர்ல ஐஜேகே சார்பா ஏன்னா அவர் வந்து தாமரை சின்னம் பாரிவேந்தர் வெர்சஸ் அருணர் கேனருடைய மகன் அருணர் போட்டியிடுகிறார். எனவே இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 11 தொகுதிகள் வருகிறது. 11 தொகுதிகளில் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னமும் வெர்சஸ் பாஜகவினுடைய தாமல் சின்னமும் போட்டிடுறாங்க டைரக்டா. அதே போல 3 கட்சிகளும் சேர்ந்து திமுக உதயசூரியன், அதிமுகவினுடைய இரட்டை இலை, பாஜகவின் தாமரை அப்படின்னு 3 பேரும் எங்க சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிரெதிராக 8 தொகுதியில் சந்திக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தேர்தல் தொடர்பான இந்த கள நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை அலசி ஆராயலாம். நன்றி. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.